ஹாய் சார், ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். எஸ் சார். ஸோ இன்னைக்கு இந்த அலுமினி மீட் வந்திருக்கீங்க. ஸோ எப்படி ஃபீல் பண்றீங்க? இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து இந்த கல்லூரியுடைய முதல்வராக இருக்கேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் உள்ளே வரும்போதே என்னுடைய கல்லூரியான்னு தெரியல, அந்தளவுக்கு ஒரு மாற்றமாக இருக்குது. ஸோ என்னுடைய மாணவர்கள் இவ்வளோ வளர்ந்து, இவ்வளோ ஒரு முன்னாள் மாணவர்கள் இவ்வளோ வளர்ந்து இவ்வளோ செஞ்சுருக்கானாக்கா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவ்வளோ எந்துவாக இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் வந்து என்னென்னா, இப்போ உள்ள ட்ரெண்டெல்லாம் கிடையாது. இவங்க அந்தளவுக்கு ரொம்ப ஒருபடி மேலே போய் இந்த கல்லூரிக்காக என்ன பண்ணணும், மாணவர்களுடைய நலன், அவர் கல்லூரி நலன், இது மட்டும் தான் அவங்க சேவையாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நான் ஆச்சரியப்பட்டிருக்கேன். நான் லாஸ்ட் வீக் ஃப்ரைடே வந்து நான் ஆக்சுவலாக வந்து 8 o'clock ஆக்சுவலாக அந்த மண்டே வந்து அட்மிஷன் இருக்குது. ஸோ அப்போ போகும்போது இந்த ஹாலில் எல்லாருமே உட்காந்துருக்காங்க, 20 பேர் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஸோ வந்து நான் கல்லூரி முதல்வராக, இவங்க முதல்வராக எனக்கு ஆச்சரியமாச்சு. ஏன்னா இங்கே இருக்க ஒவ்வொருமே முதல்வராக ஆக்ட் பண்ணாங்க. அந்த அளவுக்கு எனக்கு ஹாப்பியாக இருந்தது. ஒவ்வொருத்தரும் வந்து ரொம்ப ஆக்டிவாக இன்வால்வ்டாக பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த விஷயங்கள் வந்து. நான் உண்மையிலே இந்த கல்லூரியில் வந்து பணிபுரிய ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். ஆனால் இப்போ வந்து என்னது பேராசைப்பட்ட மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. ஸோ இவங்க எந்த விஷயம்னாலும் சரி எனக்காக ரொம்ப ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. நான் பெருமையாக சொல்கிறது, நினைத்ததை முடிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து என் வாழ்க்கையில் வந்து உண்மையாக நடந்திருக்கு. எப்போயுமே அது மற்றவங்க தான் சொல்லணும், ஆனால் வந்து நானே சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் நினச்சேனாக்கா ஒரு அரசு அலுவலகத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக நினச்சதை வந்து சாதிக்க முடியாது. 1 வருஷம் ஆகலாம், இல்லை நடக்க மட்டும் போகலாம். ஆனால் நினச்சி 10 நிமிஷம் முடிக்கும் எனக்கு வந்து. ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தரும் சரி, நான் ரொம்ப விஷயம் அவங்க கற்றுக்கிட்டேன். நான் அதாவது மேடையில் என்ன சொல்லலான்னு இருக்கேன். நான் தேங்க்யூ வெரி மச். கண்டிப்பாக அவங்க நல்லா இருக்கணும், இந்த கல்லூரி மேன்மை நல்லா வளரணும்னு நான் ஆசைப்படுறேன். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். கண்டிப்பா இந்த மாதிரி மீட் வந்துட்டு இனியும் நடக்கணும் அப்படிங்கிறது எல்லாரோடைய விருப்பமா இருக்கு. உங்களுடைய விருப்பம் என்ன? என்ன காரணத்துக்காக நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இவங்க வந்து யாருமே வந்து சுயநலமா இல்லை, பொதுநலமா இருக்காங்க. அது ஒன்னே ஒண்ணுதான் காரணம் இவங்க. ஸோ இந்த காரணத்துக்கு கண்டிப்பா இந்த அலுமினி அசோசியேஷன் வந்து ரொம்ப பேரும் சிறப்பும் புகழமா இருக்கணும். நான் இல்லைன்னா கூட தொடர்ந்து நடக்கணும்னு ஆசைப்படுறேன். இதுதான் மெயின் காரணம். ஸோ நீங்கள் படித்த கல்லூரி எது? உங்களுடைய நீங்களும் ஸ்டூடெண்டாக இருந்தால் வந்திருப்பீங்க. ஸோ உங்களோட அலுமினி மீட்லாம் நடந்திருக்கா, பார்த்துருக்கீங்க? இது வரைக்கும் நான் அலுமினி போனதில்லை. உண்மையில வருத்தமாக இருக்கு. இப்போ பார்க்கும்போது எனக்கு ஆசையாக இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் செட் இப்போ உங்க இன்ஜினியரிங் காலேஜில் 84-8 முடிச்சேன். நான் இது வரைக்கும் போகல நான். பட் ஆனால் வந்து இது இவங்களெல்லாம் பார்க்கும்போது சரி நம்ம மிஸ் பண்ணிட்டோமோன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். என்னுடைய முன்னாள் மாணவர்கள் இப்படி இருக்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் சார். உங்களோட ப்ரெசன்ஸ் எங்களுக்கு ரொம்ப அவ்வளோ ப்ரௌடாக இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். Thank you.